சென்னை ரோட்டரி சங்கம் சார்பில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முன்னெடுத்து செய்து வருகிறார்கள். அதேபோல் ஆண்டுதோறும் ஆதரவற்ற மாற்றுத்திறன் சிறுவர்களை மகிழ்விக்கும் விதமாக பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கும் சுற்றுலாவுக்கும் அழைத்துச் செல்கின்றனர். அந்த வகையில் ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 1008 மாணவர்கள் உள்பட 1500 பேரை திருப்பதி தரிசனத்திற்கு அழைத்துச் சென்று வந்திருக்கிறார்கள். செய்ய முடியாத ஒன்று எல்லாருக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் ஒரு சாமியை கும்பிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் டூர் ரெடி பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது சம்மந்தமாக வர மார்ச் மாதம் ஒரு லெட்டர் கொடுத்தோம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு. இதேமாரி ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னரை நான் பதவி ஏற்றுக்கிறேன், இதுக்கு எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும்னு. அது காட் கிரேஸ் எங்களுக்கு 26/4 அது 26/3/2024 ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 சில்ட்ரன்ஸை நீங்கள் கூப்பிட்டு வரலான்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமாக பண்ணணும்னு நினச்சிட்டு 1008 குழந்தைகள் ப்ளஸ் அதுக்கு உள்ள அட்டண்டர்ஸ் ஒரு 200 பேர் ப்ளஸ் அதுக்கு உள்ள வாலண்டியர்ஸ், ரொட்டேரியன்ஸு, செக்யூரிட்டிஸு எல்லாரும் சேர்த்து 1500 பேர் கடந்த 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் திருப்பதிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் மூலியமாக அதை எல்லா குழந்தைகளும் கூப்பிட்டு போனோம். இதற்காக பல்வேறு திட்டமிடல்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். திருப்பதி சென்று வர அனுமதி கடிதம் பெறுவது, பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை அழைத்து வருவது, தனியாக ரயில் ஏற்பாடு செய்வது, ரயிலில் குழந்தைகளுக்கு உணவு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ரேணிகுண்டாவில் இறங்கி அங்கிருந்து திருப்பதி செல்ல 36 பேருந்துகள், மாணவர்களுக்கான மருத்துவ வசதிகள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு 16 போர்டு கமிட்டி மீட்டிங் போட்டோம். ஒரு இதுக்கும் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு ஒரு கமிட்டி, பஸ்ஸுக்கு ஒரு கமிட்டி, ஸ்பான்சருக்கு ஒரு கமிட்டி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸு ஒரு ஸ்கூலாக போய் அவங்கள போய் அப்ரோச் பண்ணோம். சில்ட்ரன்ஸுக்கு ஒரு தனியாக கமிட்டி போட்டோம். மெயின் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ப்ளஸ் ஆர்பனேஜும் கொஞ்சம் வந்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் ஒரு 600-700 பேர் மாற்றுத்திறனாளிகள், காது கேசாமல், கண் பார்வை இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நல்லா தான் இருக்காருங்க, எப்படிங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா அவருக்கு பேச தெரியாது, காது கேட்காது. 16 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டோம். 16 கம்பார்ட்மெண்ட்டுக்கு 30 செக்யூரிட்டி, 30 கிளீனிங். அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்ல விதமாக வச்சுக்கிட்டு கிளீனிங். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வர பசங்களுக்கு யாரும் போர் அடிக்கக்கூடாது, பசங்களுக்கு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக. அது நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் அஜித், நடிகர் விஜய், அதேமாரி டூப்ளிகேட் உள்ளவங்க, அதேமாரி உள்ள பசங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் போட்டு உள்ள மேஜிக் ஷோ, சில பொம்மைகள், சில பேர் பாட்டு கேட்குற கருவிகள், இதெல்லாம் ட்ரெயினில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாக வச்சுருந்தோம். காலையில் இவர்களின் பயணத்தை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளனர். திருப்பதி சென்றவர்களை தேவஸ்தான அதிகாரிகள் உள்பட பல்வேறு துறை அதிகாரிகளும் வரவேற்று அழைத்துச் சென்று குறுகிய நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வைத்துள்ளனர். திருப்பதிக்காக நாங்கள் தனியாக போலீஸ், தனியாக செக்யூரிட்டி, தனியாக விஜிலன்ஸ் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்து தனியாக பர்மிஷன் கேட்டிருந்தோம். எல்லா ஆஃபீஸர்ஸு எல்லாம் குழந்தைங்களை பத்திரமா அனுப்பிச்சு, குழந்தைங்கள் கூட நாங்கள் ஒரு விஐபியாக உள்ளே போனோம். குழந்தைங்கனால எங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கிடச்சிது. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஆதார் கார்டோ செக்யூரிட்டி சோக்கோ எதுவும் கேட்காம ஒரு 25 நிமிஷத்தில் 1500 குழந்தைகள், பெரியவங்கள் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக வந்தோம். இதுக்கு முக்கிய காரணம் எல்லாரும் பண்ண ஸ்பான்சர்ஸ். இந்த ரோட்டரியில் பண்ணாத அவனியூ கிடையாது. ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவாகி உள்ள இந்த ஆன்மீக பயணம் இறைவனின் அருளாலும் ஸ்பான்சர்களாலும் நல்ல முறையில் நடந்துள்ளதால் அடுத்த ஆண்டு சீனியர் சிட்டிசன்களை திருப்பதிக்கு அழைத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபட உள்ளதாக ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அந்த முயற்சியும் வெற்றியாகட்டும்.